ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் வேற ஒருத்தனா வந்து உட்காந்து வீடியோவில் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன், முடி வெட்டிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து வளவலன்னு பேச விரும்பல. என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அந்த படத்தோட லிரிக் வீடியோ வந்து வெளியே வந்திருக்கு. அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்பேரோ, அந்த சாங்கோட பேர். அந்த சாங்குக்கு தான் இப்போ நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போறோம். நம்ம கூட இந்த பக்கம் சதீஷ் இருக்காரு, இந்த பக்கம் ஷாருவாசன் இருக்காங்க. ஸோ ரியாக்ட் பண்ணிடலாமா? ஆக்சுவலி எனக்கு அழகாக ஆகிறேன். அவங்க அப்பா அம்மாவோட ப்ரொடக்ஷன் மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய பேர் இருக்காங்களே. பாபா பாஸ்கர் மாஸ்டர் அவர் இல்ல, அவர் தான் அந்த ஆட்ல எல்லாம் வரும் கோபம். ஸோ பாட்டு ஓவர் வைபாவும் இல்லாமல் மீடியம் வைபாவும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதிகமான அந்த குத்து பீட்லாம் இல்லை, நார்மலாக அந்த தமிழ் வச்சு ஒரு பீட்லாலே அழகா கொண்டு போயிருக்காங்க. என்ன அப்படி பாக்குறேன்? என்ன லவ் பண்ண போறியா? தலைவனுக்கு வைபா இருக்கு. என்ன வைபா இருக்கு சொல்லுப்பா. எனக்கு இந்த பாட்டு கேட்கும் போது ரொம்ப வைப் அதிகமா இருக்கு. அதான் என்ன வைபா இருக்கு? எனக்கு ஒரு மாதிரி வைபா இருக்கு. அந்த வைப் எப்படி ஒரு மாதிரி லவ் ஃபீலா இருக்கா? லவ் ஃபீல் ரிலேட் ஆகுது உனக்கு? லவ் ஃபீலா இருக்கு. லவ் ஃபீலா இருக்கு உங்களுக்கு சதீஷ்?
இந்த சாங்கும் நல்லா இருக்கு, லிரிக்ஸும் நல்லா இருக்கு. சரி எந்தாச்சும் ஒரு லிரிக்ஸ் சொல்லு, என்ன நல்லா இருக்குன்னு சொல்லு. கோல்டன் ஸ்பேரோ அதுவே நல்லா தான் இருக்கு. அது டைட்டில் ஆக்சுவலி அந்த லிரிக்ஸை விட்டுருங்க. அறிவு, ஜிவி பிரகாஷ், அப்புறம் அந்த ஃபீமேல் சிங்கர் தனுஷ், இவங்க 4 பேரோட அந்த வாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை சூப்பராக வந்து ஆடியோவில் எடிட் பண்ணியிருக்காங்க. ப்ரோக்ராமிங்கில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பின்னாடி ஒரு லைட்டாக அந்த மைனராக அந்த வாய்ஸ் வருது, இது தனுஷோட வாய்ஸ். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு. தனுஷோட அடுத்த ராயனுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? யூஸ்வல் லவ் ஸ்டோரி அதிகமாக மோஸ்ட்லி வந்து லிரிக்ஸ் எழுதும் போது போயிட் தனுஷ்னு போடுவார். இந்த படத்துல ஏதாச்சும் ஒரு லிரிக்ஸ் எழுதியிருப்பார், கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் அவங்க தாய் தந்தையோட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். இங்கே சொல்லிட்டு இருக்கேன் நான், அவங்க அப்பா அம்மா எடிட் பண்ணியிருக்காங்க, அது அவரோடது சாரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். சரி, வேற வீடியோவில் சந்திப்போம், அதுவரை சந்திப்போம். நன்றி. ஃபிளாஷ்பேக். கட்சியில் நிக்க போறேன், வணக்கம் ஆகிறேன். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இல்ல 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 இல்ல